அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு என்னதான் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே, தன்னாலே வெளிவரும் தயங்காதே கலங்காதே, உச்சத்தில் குரு இருக்கிறார் வருந்தாதே என்று சொல்லக்கூடிய வகையில் கும்பராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது ராசியின் அதிபதியான சனிக்கு சமகிரகமாகவும் கும்பராசிக்காரர்களுக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய குரு பகவான் உச்சம் பெறுவது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் கும்பராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்தின் அதிபதியாக இருப்பதோடு மட்டுமல்லாது லாபாதிபதியாக இருக்கிறாருங்க குரு பகவான். தனாதிபதியும் லாபாதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த வேளையில் ரூணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தில் உச்சபலம் பெறுகிறாருங்க. உச்சபலம் பெறுவது என்பது உறுதியாகவே வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. பொதுவாக குரு பகவான் நவ கிரகங்களிலே முழு சுப கிரகமாக இருப்பதோடு மட்டுமல்லாது மனித வாழ்வில் செல்வ செழிப்பு, முன்னேற்றம், பொருளாதார ரீதியான வளர்ச்சி போன்ற அனைத்தையும் நேர்வழியில் அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகமாக பார்க்கப்படுகிறார். சுக்கிரன் உள்ளிட்ட மற்ற கிரகநிலைகள் திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தாலும் அவை நேர்வழியில் அமையாதவையாக கூட அமையலாம். ஆனால் குரு பகவான் ஒருவர் மட்டும்தான் மனித வாழ்வை அப்படியே தலைகீழாக புரட்டி போடக்கூடிய அளவிற்கு ஆற்றலையும் வல்லமையையும் வெளிப்படுத்தக்கூடிய அற்புதமான கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க. நவ கிரகங்களின் தலைவன் வானியல் அரசன் என்று அழைக்கப்படுகிறார். எந்த ஒரு கிரகமும் குரு பகவானை பகை கிரகமாக பார்ப்பதில்லை. அது மட்டுமல்லாது வானியல் தலைவன் என்று அழைக்கக்கூடிய குரு பகவானின் ஒவ்வொரு நகர்வும் சிறு மிக பெரிய அளவிலான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அவருடைய சிறு நகர்வு கூட எனவேதான் உன்னிப்பாகவும் கவனமாகவும் பார்க்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. அவருடைய இந்த நகர்வு அதிசார பயிற்சியாக உச்சம் பெறும் இந்த தருணம் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சி, முன்னேற்றம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக அற்புதமான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான காரிய தடை, சிரமம், சிக்கல் என்று இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளில் முன்னேற்றம் கிடைக்க போகிறது. இருட்டினில் மறைந்த நீதியை வெளிக்கொணரக்கூடிய வகையில் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் குதூகலத்தையும் கொண்டாட்டத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் குரு பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார். எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் பல்வேறு வகையான காரியங்கள் காரிய தடையின்றி மிகவும் சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை 2, 10, 12 ஆகிய இடங்களில் மிகவும் வலுவாக பதிகிறது. தனஸ்தானம், தொழில் ஸ்தானம் மற்றும் விரயஸ்தானம் ஆகிய இடங்களில் குரு பகவானின் பார்வை பதிவதால் கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் குதூகலம், கொண்டாட்டம் என்று சொல்லக்கூடிய வகையில் தனஸ்தானத்தில் குருவின் சுப பார்வை பதிவதால் இந்த வேளையில் பொருளாதார ரீதியான சிக்கல்களும் சிரமங்களும் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் இருந்து விலகுவதோடு சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. எனவே தவறவிடாமல் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான அதிரடியான மாற்றம் கும்பராசிக்காரர்களுக்கு அதிசாரமாக உச்ச பலம் பெறக்கூடிய இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க குரு பகவான். அதோடு மட்டுமல்லாது அவர் மிக வலுவாக தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதால் தொழில் ரீதியான அசூர வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் மிகவும் வலுவாக கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் அபரிவிதமாக கிடைக்கிறது. எனவே தவறவிடாமல் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தை பார்ப்பதால் நிரந்தர வேலை வாய்ப்பு, நிரந்தர தொழில் ரீதியான சந்தர்ப்பங்கள் போன்ற அனைத்துமே வலுவாக கும்பராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க குரு பகவான். எனவே நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சி நிச்சயமாக கிடைக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது வீண் விரய செலவுகளை கட்டுப்படுத்தி சுப விரயங்களாக மாற்றி கொடுக்கிறாருங்க. நீங்கள் நினைப்பதை காட்டிலும் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் இருக்கக்கூடிய விரய செலவுகளை முழுமையாக களைந்து முன்னேற்றம் நிறைந்த சுப விரயங்களாக மாற்றி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். எனவே உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் தொட்டதெல்லாம் பொன்னாகும் என்று சொல்லக்கூடிய வகையில் யோகஸ்தானமாகிய 6ஆம் இடத்தில் குரு பகவான் உச்சம் பெற்றிருப்பதால் எதிரிகள் பலம் குறைவதோடு கண் சார்ந்த நெருக்கடிகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்றவை இந்த வேளையில் குறையும் அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது உங்களுடைய சிறு முயற்சி கூட மிக பெரிய அளவிலான வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் மிக அற்புதமான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் கும்பராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது.
நீண்ட நாட்களாக முயற்சி செய்தும் வெற்றி அடையாத குடும்ப ரீதியான பல சுப நிகழ்வுகள் இந்த தருணத்தில் சிறப்பாக கைகூடும். உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் நிச்சயமாக கட்டுக்குள் வருவதோடு குரு பகவான் உச்சம் பெறுவதால் அவை அனைத்திலும் சிறப்பான மாற்றம் உண்டு. குடும்ப வருமானம் உயரும். நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் சிறப்பான தருணமாகவும் இந்த வேலை அமைகிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் உடல்நலம் பரிபூரண சுகத்தை கொடுப்பதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் இந்த வேலையை செய்தாலும் அதை விரைவாகவும் உற்சாகத்தோடும் உத்வேகத்தோடும் கும்பராசிக்காரர்கள் செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் அபரிவிதமாக கிடைக்கிறது. எனவே தவறவிடாமல் கும்பராசிக்காரர்கள் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சி நிச்சயம் உறுதியாக உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது உத்தியோகம் சார்ந்த பணிகளில் படித்து முடித்துவிட்டு நல்ல வேலை இல்லை, நல்ல வேலைக்காக முயற்சி செய்யும் கும்பராசிக்காரர்களுக்கு நல்ல வேலை சிறப்பாக கிடைக்கும் தருணமாக அமைந்திருக்கிறது. எதிர்பார்ப்பதை காட்டிலும் நிரந்தர வேலை வாய்ப்பு, தொழில் ரீதியான அசூர வளர்ச்சி போன்ற அனைத்தும் அபரிவிதமாக கும்பராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் சிறப்பாக கைகூடுகிறது. உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய தொய்வுகள் இந்த தருணத்தில் நீங்கி மிக சிறப்பான வளர்ச்சி காணக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக கிடைக்கிறது. அலுவலக பணிச்சுமை என்பது குறைவதோடு உற்சாகத்தை மேம்படுத்தக்கூடிய வகையில் அலுவலகம் சார்ந்த பணிகளை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே கும்பராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் தடை தாமதம், பிரச்சனை, சிரமம் இல்லாமல் உணர்ச்சி வசப்படாமல் நிதானத்துடனும் பொறுமையுடனும் கையாளுவதால் மிக சிறப்பான வளர்ச்சி அதிரடியாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தொழில்துறையில் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும். புதிய முதலீடுகளை மேம்படுத்துவதோடு வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் அபரிவிதமாக உங்களை தேடி வருகிறது. எனவே வளர்ச்சி பாதையில் இரட்டிப்பு நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் முன்னேற்றம் காணும் சிறப்பான வேலையாகவும் உறுதியாகவே இந்த தருணம் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு அமைகிறது. கலைத்துறை சார்ந்த பணிகளில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சி, முன்னேற்றம் என்று சொல்லக்கூடிய வகையில் கலைத்துறையில் அபரிவிதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. கலைத்துறை சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய பெரிய அளவிலான சிக்கல்கள் முற்றிலுமாக களைவதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் கலைத்துறை புத்துயிர் பெறக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. கலைத்துறையில் சிறு முயற்சி கூட பிரம்மாண்ட வெற்றி கிடைக்கும். அரசியல் சார்ந்த பணிகளில் நுணுக்கங்களையும் நுட்பங்களையும் சிறப்பாக செயல்படுத்துவதால் கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் சிறப்பான வளர்ச்சி இந்த தருணத்தில் உண்டு. மாணவ மாணவியரின் கல்வியில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பான வகையில் முன்னேற்றம் கிடைக்கும். உயர்கல்வி சார்ந்த விஷயங்கள் சாதகமாக கைகூடும். விவசாயம் சார்ந்த பணிகளில் உறுதியாகவே இரட்டிப்பு நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் கிடைப்பதோடு அண்டை நிலத்தாரிடம் இருக்கக்கூடிய பகை உணர்ச்சி நீங்கி புதிதாக நிலம் வாங்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய குரு பகவான் இந்த வேளையில் அபரிவிதமான மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையில் யோகஸ்தானத்தில் இருப்பதால் பெண்மணிகளுக்கு அதிரடியான பல யோக வாய்ப்புகள் உறுதியாகவே தேடி வருகிறது. எனவே கும்பராசிக்கார பெண்மணிகள் தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் கும்பராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். உங்களால் இயன்றவரை மற்றவர்களுக்கு அன்னதான உதவி செய்யுங்கள். நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் அபரிவிதமாக உங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே கும்பராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி நிச்சயமாக வரும். இந்த வேளையில்